Hi students, welcome to KS Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard physics half yearly examsக்கான important 3 marks தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 5 marks வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இல்லைனா நான் டைம் லிமிட் கீழே தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 3 marks மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மினிமம் இந்த 3 marks எல்லாமே படித்து வச்சிங்க. நீங்கள் வந்து half yearly எக்ஸாம் மட்டும் இல்லை, பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்பையும் சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். ஒரு மினிமம் 100 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஏற்கனவே 5 marksக்குமே சொல்லியிருந்தோம், யாருமே லைக் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இது சாப்டர் 3 ஒவ்வொரு லெசன்லையும் இருக்கக்கூடிய சாப்டர் தேர்ட் லெசன்ஸில் மட்டும் தான் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். மற்றது எல்லாமே மினிமம் கொஷினாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பாருங்கள். ஸோ இது முத்துக்குமார் சார் அப்படிங்கிற ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அதாவது மினிமம் மார்க்ஸ் ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எடுக்கிற மாதிரியான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ மினிமம் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் இது படித்தா ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியுமான்னு கமெண்ட்டில் கேட்பாங்க. நீங்கள் 50 to 60+ வந்து கன்ஃபார்மாக எடுக்க முடியும். நம்ம சொல்லியிருக்கிற 2 marks 3 marks அண்ட் 5 marks எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா சரிங்களா. எனக்கு மினிமம் மார்க்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு 2-3 சாப்டர்ஸை விட்டுட்டு மற்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஒரு 5 to 6 சாப்டராவது கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அண்டு 8 and 9 வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ சாப்டர் 3லேயும் 9லேயும் தான் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே கொஞ்சம் கம்மியான கொஷின்ஸ் தான். ஸோ சாப்டர் 10ல் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுங்க. சாப்டர் 11ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள், அல்லது 100 லைக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்து வச்சிங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 4. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். சாப்டர் 5, அதுக்கடுத்து சாப்டர் 6. ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. ஆல்ரெடி நம்ம மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பாருங்கள். சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பாருங்கள். சாப்டர் 8 அண்ட் சாப்டர் 9. ஸோ சாப்டர் 9ல் மட்டும் கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பாருங்கள். இந்த போர் அணுமாதிரிலாம் ரொம்ப முக்கியம், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நியூட்ரான் பண்பு இதெல்லாமே. அதுக்கடுத்து சாப்டர் 10 அண்ட் சாப்டர் 11 வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் 2 marks வந்து பார்ப்போம். 5 marks பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன் அண்ட் கமெண்ட்டில் லிங்க் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.